வணக்கம். நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தேசிய அளவில் ஒரு பெரிய திருப்பம். ஏன்னா தேசிய அளவில் இன்றைக்கி பிரதமருக்கு நம்பிக்கை கூடியது ஒன்று நாயுடு, ஒன்று நிதிஷ். இப்போ நிதிஷ் அவர்களை லாலு பிரசாத் யாதவ் எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு விடுக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆரிஃப் முகமது கான், ஆரிஃப் முகமது கான் அதாவது பீகாருடைய ஆளுநர், கேரளாவில் இருந்தார்ல, அவர் நேரடியாக லாலு வீட்டுக்கு போய் பேசுகிறாரு. அதற்கு பிறகு நிதிஷ்குமார் போய் ஆளுநரை சந்திக்கிறாரு. நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் 2 பேர் வராங்க. அவர் தோளை தட்டுறாரு. இந்த ஃபோட்டோ வைரல் ஆகுது. இன்னொரு பக்கம் வெளியில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் பையன் ஒரு கருத்து சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் துணை முதலமைச்சர் சாம்ரான் அவரு ஒரு கருத்து சொல்கிறாரு. அப்போ அமித்ஷாவுக்கே தெரியாமல் பீகாரில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. மோடியை டென்ஷன் ஆக்கிய லாலுவின் பேச்சு, இன்னும் குறிப்பாக லாலுவின் அண்டர் கிரவுண்ட் நடவடிக்கைகள் இன்றைக்கி மோடிக்கு ஒரு பெரிய சிக்கலாகுது. வரக்கூடிய பீகார் தேர்தலில் பல்ட்டி அடிப்பாரா அப்படிங்கிறத தாண்டி நிதிஷும் நாயுடும் சேர்ந்து போடுற மெகா பிளான் அப்படின்னே சொல்லலாம். என்ன நடக்கிறது? எப்பயுமேங்க ஒரு 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 2 பேர் எலியும் புனையமா இருக்காங்க. யார்? லாலு, நிதிஷ். ரைட். நிதிஷ் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நான் கூட்டணியில் வரமாட்டேன், பிஜேபி கூட தான் போவேன்ட்டு. அமித்ஷா கூட்டணிக்கு யார் தலைமை ஏற்பதுன்னு இன்னும் முடிவு பண்ணலங்கிறார். யாரை? பீகார் முதலமைச்சராக யாரை முன்னிறுத்துவதுன்னு நாங்கள் முடிவு பண்ணலன்ட்டார். அப்போ நிதிஷ்குமாருடைய ஸ்டாண்டு நான் தான் முதலமைச்சர், அமித்ஷாவுடைய ஸ்டாண்டு இன்னும் நாங்கள் முடிவு பண்ணல. லாலுவுடைய ஸ்டாண்டு இல்லை நிதிஷ் வந்துட்டார்னா அவருடைய கடந்த கால தவறுகளை மன்னித்து ஏற்றுக்குவோம் அப்படின்னு லாலு சொல்கிறார். இந்த 3 பேர் சொல்கிறதுல பார்த்தா ஒரு விஷயம் மட்டும் புரியும். பிஜேபிக்கு நிம்மதி இல்லை, பிஜேபிக்கு டென்ஷன். நிதிஷ்குமார் இருப்பாரா இல்லையா? ஒன்று. சரி, நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவியை நம்ம தூக்கி கொடுத்தா என்ன பிரச்சனை வரும்? அதெல்லாம் யோசிப்பாங்கள்ல. இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு லாலு பிரசாத் யாதவ் ஒரு குண்டை தூக்கி போகிறார். என்னென்னா, லாலு எங்களோட வந்தால் நாங்கள் ஏற்றுக்குவோங்கிறார். ஏன் இதை சொல்கிறாரு? எல்லாருக்கும் தெரியும் லாலு இப்போதைக்கு வரமாட்டாருன்னு தான் இப்போ நினச்சிட்ருக்காங்க. ஆனால் எப்போனாலும் மாறலாம். சார், லாலு வந்தால் அது நம்ம நிதிஷ் வந்தால் அது லாலுக்கு வலிமை தருமா? தருவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நிதிஷ் மேலே ஏற்கனவே பல்ட்டி குமார்னு இவங்க நிறைய சொல்லிட்டாங்க. இப்போ போய் தேர்தலில் போய் நிதிஷ்குமாரை சேர்த்துக்கிட்டு லாலு நின்னார்னா அது அவருக்கு பின்னால் பிரச்சனை தான். ஏன்னாங்க நீங்களே மாற்றி மாற்றி பல்ட் அடிக்கிறாருன்னு அவரோட சேர்ந்து நிற்கிறீங்க. அவருடைய அரசாங்கம் செயல்படாத அரசாங்கம் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு ஜெயிக்கக்கூடிய லாலு தோற்றுருவார். அப்போ லாலு எதுக்காக இதை சொல்கிறார்? ஏன் சொல்கிறாருன்னா, நிதிஷ்குமாருக்கு வெயிட்டை ஏற்றுறாரு. நிதிஷ்குமார் எங்ககிட்ட வரப்போறாருன்னு சொன்னால் நிதிஷ்குமாருக்கு கொடுக்க வேண்டிய 70 சீட்டுக்கு பதிலாக அவர் கேட்குற 120 சீட்டை பிஜேபி கொடுத்தாகணும். இல்லைன்னா மாறி போயிட்டாருன்னா பிஜேபிக்கு தான் லாலு தான் வெயிட்டை ஏற்றி வச்சுருக்காரு. அதனால் இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா, கூட்டணியை விட்டு, அதாவது கூட்டணியில் இருந்து அவர் பிரிஞ்சு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரியான விளைவு. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிலைமையில் பார்த்தீங்கன்னா லாலு ஒரு முடிவு பண்ணிட்டார். வரக்கூடிய ஸ்டேட் எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கலைன்னா கட்சியை முட்டு போயிடும். 2-3 வருஷமாக இல்லை பதவியில், இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும். அதனால் எந்த எல்லைக்கும் போவார். ஏன்னா அவங்க பையன் ஒரு பக்கம் எல்லா ஊருக்கும் சுற்றுப்பயணம் போய் அது நல்ல கூட்டம். ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் தேஜஸ்விக்கு ஒரு பெரிய நல்ல பேர் இருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக இருக்கும்போது கூட, அகிலேஷ் யாதவ் கிட்ட துணை முதல்வராக இருக்கும்போது அவர் பெரிய அவருடைய நிர்வாக திறமையின்மை இல்லை அவர் நிறைய ஊழல் பண்ணிட்டாருன்னு தேஜஸ்வி மேலே யாரும் சொல்லலை. அவங்க அப்பா மேலே மாட்டுத்தீவன வழக்கு அவர் உள்ளே போனார், சிபிஐ நிறைய இருக்குது. இவர் மேலே எதுவும் இல்லை. அவர் ஏற்கனவே ஒரு வார்த்தையும் சொல்லிட்டார் தேஜஸ்வி, வாங்கப்பா என் வீட்டுக்கு வாங்க, சிபிஐ இடி எல்லாம் வாங்க, ரெய்டு விடுங்க, ஏதாவது கிடைச்சா எனக்கு சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார். இப்போ நேற்று உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை இன்னும் ஈடிக்கு பிரச்சனை. ஒரு ஆளை கொண்டு போய் 14 மணி நேரம் விசாரித்து நைட்டு 1:30 கைது பண்ணுறீங்க, என்னப்பா இதான் நாடான்னு கேட்டாங்க நேற்று. அது ஒரு பெரிய சிக்கலில் போயிட்டுருக்கு. அதனால் இன்னுமே இடி சிபிஐ எல்லாம் வச்சு நீங்கள் மிரட்ட முடியாது. அப்போ பீகார் அரசியல் எப்படி போகுது? இந்தியாவுடைய அரசியலை பார்க்கனா யூபி பீகாரை தவிர்த்து நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா பெரிய ஸ்டேட். இப்போ பீகாரில் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம், மகாராஷ்டிராவை விட பிஜேபிக்கு கூடுதல் முக்கியத்துவம் பீகாரில். ஏன்னா பீகாரில் ஒருவேளை என்டிஏ அதாவது பிஜேபி கூட்டணி தோத்துச்சுன்னா லாலு சும்மா இருக்க மாட்டார். அவர் முதலமைச்சராக இருந்தால் குடைச்சல் கொடுக்க மாட்டார். முதலமைச்சர் இல்லைன்னா வீட்டில் சும்மா இருக்க முடியுமா அவரால்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அவர் முதலமைச்சர் இல்லை, மேலே அவருடைய கட்சிக்காரங்க மினிஸ்டராக இருக்காங்க, சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காங்க. அவங்க சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்து எல்லா ரிப்பன் கட் பண்ணுறது எல்லாம் திறந்து வச்சுட்ருப்பாங்க. இவர் சும்மா வீட்டில் உட்காந்துருப்பாரா? அப்போ இருக்க முடியாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் ஆதிஷி.
ஆதிசி டெல்லி முதலமைச்சராக போயிட்டுருக்காரு. ஐயா நம்ம கெஜ்ரிவால் வந்து இப்போ பிரச்சாரத்தில் வந்து நான் அடுத்து முதல்வராக வருவேன்கிறார். ஏன் ஆதிசி தானே முதலமைச்சர், ஏன் உங்கள் பேரை சொல்கிறீங்க? பதவி இல்லாமல் இருக்க முடியாதுங்க அரசியல்வாதியால். அதுக்கு தானே அவ்வளோ போராட்டம். அது சரியாக தப்பானா அவங்க பாணியில் சரி. காமராஜர் ஐயா மாதிரி, நேரு அவர்கள் மாதிரி, காந்தி மாதிரி யார் இருக்கா இப்போ? அதனால் இப்போ அது வந்து எல்லாமே அப்படி தான். சரி, இப்போ ஏன் திடீர்னு வந்து லாலு வந்து நிதிஷை கூப்பிட்றாரு? இந்த டைமில் ஏன் கூப்பிட்றாருன்னா, உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளாக அதாவது நிதிஷ் வந்து டெல்லி போகிறாரு. டெல்லி போய் அங்கே வந்து இவரை பார்க்குறாரு, அமித்ஷாவை பார்க்க போகிறாரு. பார்க்கல. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, யார் கூட்டணி தலைவர்னு நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலன்ட்டார். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அமித்ஷா நிதிஷ் சந்திப்பு நடக்கவே இல்லை. இப்படி போயிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய நிதிஷோட பையன் சொல்லிட்டார், இல்லை எங்கள் அப்பாவெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து என்டிஏவோடு தான் இருப்போம்ட்டார். அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் வேகமாக இல்லை நிதிஷ்குமார் தலைமையில் தான், அமித்ஷா சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் நிதிஷ்குமார் தலைமையில் நாங்கள் சந்திப்போம். இப்படி போயிட்டு இருக்குது. ஆனால் வரக்கூடிய தகவல்கள் என்ன, பார்க்கக்கூடிய தகவல்கள் ஒவ்வொரு தடவையும் நிதிஷ்குமாருக்கு பெருசாக அவங்க எண்ணிக்கையில் ஒதுக்க மாட்டாங்க. போன தடவையே பார்த்தீங்கன்னா, போன தடவை எம்பி தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவர் தான் அதிகம், யார் நம்ம பிஜேபி தான் அதிகம். இப்போ இவர் என்ன பண்ணுவார், நிதிஷ் கம்மி சீட்டு வாங்கி ஜெயிச்சா நம்மளை முதலமைச்சராக வச்சுருப்பாங்களா? ஷிண்டே மாதிரி காலி பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அப்போ அதிக சீட்டு கேட்கணும். அதிக சீட் நம்ம மட்டும் கேட்டால் பார்த்தாது, நம்மளுடைய மார்க்கெட் ஏற்றுறதுக்கு வெளியாலும் கேட்கணும். இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுக மவுஸ் வந்துருச்சுல்ல, விஜய் கூப்பிட்றாரு, அதிமுக கூப்பிடுது, என்னப்பா விடுதலை சிறுத்தைகளுக்கு, அப்போ விடுதலை சிறுத்தைகள் போயிடுச்சுன்னா திமுக இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துகிறாங்கல்ல. அந்த மாதிரி அங்கே ஒருவேளை நிதிஷ்குமார் கொடுக்கலன்னா நிதிஷ்குமார் அங்கே போயிடுவாரோ? அப்போ பிஜேபி நிதிஷ்குமார் காலடியில் விழுந்திருக்குதோ? நிதிஷ்குமார் கேட்குறதெல்லாம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் அமித்ஷா இருக்காரோ? இப்படியான இமேஜ் பிஜேபிக்குள்ளே வந்தால் கேடர்ஸுக்கும் நல்லதில்லை, ஆர்எஸ்எஸ்க்கு இது பிடிக்காது. நம்ம ஒரு கட்சியை உருவாக்கிட்டு இருக்கோம், மோடிக்கு அமித்ஷாக்குமே டஃப் கொடுக்குறான் இந்த ஆள் நிதிஷ்குமார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நிதிஷ்குமார் காலில் விழும்போதே தெரியும், 2 தடவை காலில் விழ போனார், காலில் விழும்போதே தெரியும் அவர் காலை வாங்க போகிறாரு. நாயுடுவா நிதிஷான்னு பார்த்தா நாயுடு வந்து வேற ஒரு விஷயத்தில் யோசிப்பார், பயங்கரமாக யோசிப்பார். நிதிஷுக்கு அப்படிலாம் யோசிக்க தெரியாது, ஆனால் வந்து பயங்கரமான ஆள். 2 பேருமே பயங்கரமான ஆள் தான். மோடி அதோட பயங்கரமான ஆள். இந்த 3 பேர் தான் இன்றைக்கி இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஆரிஃப் முகமது கான் போனார் பாருங்க. அதாவது கேரளாவை சேர்ந்த சர்ச்சைக்கு பேர் போன ஆரிஃப் முகமது கான் கவர்னர், உங்களுக்கு தெரியும். அவர் நேராக பாட்னாவில் போய் இறங்கி நேராக கவர்னர் மாளிகைலாம் போயிட்டு நேராக லாலு வீட்டுக்கு போயிட்டார். உட்காந்து அங்கே டிஃபன்லாம் சாப்பிட்டு வர்றார். என்னங்க நீங்கள் லாலு வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னா, ஐயோ அவர் எனக்கு 1975 ரொம்ப ஃப்ரெண்டை பார்க்க வந்தாங்க, நான் பர்சனல் பிரச்சனைங்க இது, எனக்கு அவருக்கும் ரொம்ப நெருங்கிய நட்பு உண்டு அப்படின்ட்டு போயிட்டார். அவர் போன அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நிதிஷ் போகிறாரு, இவரும் போகிறார், யார் நம்ம லாலு பையனும். இதுதான் இப்போ பிரச்சனை. அப்போ லாலு ஒரு திட்டம் போட்டுட்டார், நிதிஷை வைத்து போடக்கூடிய மெகா திட்டம். இப்போ பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, இது உள்ளடி வேலை, நிதிஷும் லாலுவும் சேர்ந்தே இந்த ட்ராமா பண்ணுறாங்க. என்ன ட்ராமா? அப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருங்க, என் கூட வாங்கன்னு பேசிட்டே இருங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். லாலுக்கு பல்ட்டி அடிக்காது. கடைசி நேரத்தில் பிஜேபி லாலுவோடைய ஆட்சி இல்லை நிதிஷோடைய ஆட்சி சூப்பர்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. யார்? பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் நிதிஷ் அந்த பக்கம் போனார்னா இந்த ஆட்சி மோசம்னு பிஜேபி சொன்னால் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, சீட்டு அதிகமாக கேட்பார். சீட்டு கொடுக்கலனா பிரச்சனை வரும். அப்போ பிஜேபிக்கு ஒரு வேறு வழியே இல்லை, சீட்டு கொடுத்தாகணும் நிதிஷ்க்கு. அப்போ நிதிஷ் ரொம்ப சேஃபாக நிறையா சீட்டில் நின்று ஜெயிப்பார், அவர் முதலமைச்சர் ஆவார்னு அவர் ஒரு கணக்கு போடுறார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு போடுறாங்க. நிதிஷுடைய மார்க்கெட்டை இன்றைக்கி லாலு ஏற்றி வச்சுருக்காரு. லாலு ஒரு கணக்கு என்ன, நிதிஷ்க்கு நிறையா தொகுதி கொடுத்தா ஈஸியாக அவுட் ஆயிடுவார், பண்ணட்டும். அதனால் இந்த முக்கோண ஒரு அரசியல் யார் ஜெயிக்க போகிறான்னு தெரியல. ஆனால் லாலு சூப்பராக தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு, மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே வந்து அந்த பேப்பர் லீக் ஆகி ஒரு பெரிய சண்டையை பார்த்தோம். நம்ம பிரசாந்த் கிஷோர் தலைமையில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி, பிரசாந்த் கிஷோருக்காக கூட்டம் இல்லை, அது பேப்பர் லீக். அப்போ தேசிய அரசியலில் பார்த்தீங்கன்னா லாலு ஏற்கனவே கை தேர்ந்த அரசியல்வாதி தான். அவருக்கு தெரியும் எப்போ எது பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியும். கரெக்டாக இந்த நேரத்தில் பாயிண்ட்டை பிடிச்சதுக்கு காரணம் என்னென்னா, இது சரியான டைம், பிஜேபியை இந்த டைமில் தான் அடிக்க முடியும். ஆனால் இப்போவும் உறுதியாக சொல்கிறோம், கண்டிப்பாக நிதிஷ் கூட லாலு சேர மாட்டார் இந்த தடவை. அவருக்கு தெரியும் நிதிஷ் கூட போனால் இந்த தடவை எடுபடாது. அவர் நிதிஷ்க்கு இந்த பார்கெயின் பவர் ஏற்றுறதே அவர் சீட் அதிகமாக பண்ணுறதுக்கு தான். நிதிஷும் அதை விரும்புகிறார், பரவாயில்லப்பா நம்மளை பார்கெயின் பவர். ஆனால் அவருக்கும் நிதிஷும் லாலு கூட போக மாட்டார், அவர் பிஜேபியோட தான் இருப்பார். என்னென்னா த்ரெட்டிங் பண்ணிட்டே இருக்குது, பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு ஆஃபர் இருக்குது, பார்த்து எனக்கு சீட்டு கொடுங்க,